இன்னைக்கு அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம், ஏமாந்து விடும். ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்து விடும். ஆதாம் என்ன செய்யறா, ஏவாள் என்ன செய்யறா, நல்லா இருந்தா பாக்குற கனி எல்லாம் இருக்குது, நிறையவா இருக்குது. நிறையவா இருக்கிற இடத்துல என்ன செய்யறா, ஒரு கனியை மட்டும் போய் பார்க்கிறான். உடனே புசித்தா, என்ன செஞ்சாரு, சாப்பிட்டா. நான் மட்டும் இல்ல, கணவனுக்கு கொடுத்தா. சாபம் என்ன தேடி வந்தது. இன்னொரு வசனம் கூட இருக்குது. என்ன வசனம் தெரியுமா? ஏன் இது நோவா என்ன பண்ணாரு, நல்ல கட்டி காத்து ஆண்டவர் காத்து வந்தாரு. கொஞ்ச நேரம் நல்ல அந்த மனுஷன் திடீர்னு என்ன பண்ணிட்டான், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு, திராட்சை ரசத்தை ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சு. அது மேல ஆசை, ஃபுல்லா குடிச்சு பார்ப்போமே. ஃபுல்லா குடிச்சான், துணி கலந்து நிர்வாணம் ஆயிட்டான். சந்ததி பார்க்கிறான். என்ன பண்ணாங்களா, பிள்ளைய சபித்தான். எத்தனை பேர் பிள்ளைகள் நம்ம சபிக்கிறோம்? பிள்ளைகளை சபித்தான், சாபமா இருந்துச்சு. எதனால? எது மேல நமக்கு மோகம் வருதோ அது நம்ம குடும்பத்துக்கு சாபமா வந்து முடியுது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்து முடியுது. அது சந்ததி நம்மளை பாதிக்கிறதுல சந்ததியை பாதிக்குது. இந்த ஒரு மனுஷன் இருக்கா, எனக்கு பிடித்தமான ஒரு மனுஷன், தாவீது மாதிரி பாவம் செய்தவன் யாரும் இல்லை. ஆனா தாவீது நினைச்சாவே தேவனுக்கு விரோதமா தான் பாவமானவன். சங்கீதம் 51 எழுதியிருக்கான். ஆனா அவன் மேல தேவன் பிரியம். ஏன்னு சொன்னீங்களா, அவன் எதை செஞ்சாலும் உடனே போய் தேவன் சமட்ட, மனுஷனை பார்க்க மாட்டான். எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இவர் துரோகம் பண்ணிட்டாங்க, இவர் ஏமாத்திட்டாங்க, அவளை போயிட்டாங்க, இப்படின்னு அவன் போட்டு அளப்புறது இல்லை. ஓடி வருவான், தேவ சமூகத்தை இருப்பான். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், என்னை ஒரு மன்னி. அவன் தேவ சமூகம். சங்கீதம் 24:7 பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டவர், ஆலயம் ஆலயம் ஆலயம். அதனால தேவ வேதம் சொல்லுது, இவன் எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன்.